Hi students, நம்ம இன்னைக்கு Unit 10 Class 12 Physicsல Unit 10 Communication System இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளோட வால்யூம் நம்பர் 2ல இருக்குது. ஓகே, நம்மளோட ஃபிசிக்ஸ் புக் வால்யூம் நம்பர் 2ல இந்த லெசன் இருக்குது. ஸோ இந்த லெசனில் நம்ம இன்ட்ரடக்ஷன், மாடுலேஷன், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So first we are going to discuss about the introduction part. So நம்மளோட புக்கில் இந்த மாதிரியான இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஒன் பேஜ்க்கு மட்டும் இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இதில் லைட்டாக உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட லெசனோட நேம் என்ன? கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ நம்ம கம்யூனிகேஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எங்கேயோ இருக்கேன், பட் நான் நினைக்கிற இந்த பாடத்தை உங்களுக்கு நான் நடத்தணும். ஸோ நான் கம்யூனிகேட் பண்ணணும். நான் கம்யூனிகேட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம எல்லாருமே வேறு வேறு இடத்துல இருக்கோம், பட் நான் உங்களுக்கு சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இதுக்கு இப்போ நம்ம ஃபோன்லாம் வச்சுருக்கோம், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணிடுறோம். ஸோ முன்னாடிலாம் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அரௌண்டு 1565 ADலலாம் என்னென்னா கிங் அக்பர் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களோட ஒய்ஃப்க்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றத எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனில் அவங்க சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கிங் அக்பர் ரொம்ப தூரத்தில் இருந்தார். அப்போ அக்பர் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கு குழந்தை பிறந்திருக்குன்ற விஷயத்தை எந்த மாதிரி அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, ட்ரம் பீட்ஸ் மூலியமாக தான் ஆக்சுவலாக அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணினாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1835, இந்த இயர் 1835 மோர்ஸ் இன்வென்டட் த டெலகிராஃப். என்ன இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா, டெலகிராஃப் இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ அது நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தது. போஸ்ட் ஆஃபீஸ் மோஸ்ட்லி போஸ்ட் ஆஃபீஸில் தான். ஸோ இந்த டெலகிராஃப் எங்கே ரீச் ஆகும்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான். See this, it resulted in tremendous growth of messages through post office and reduced physical travel of messengers considerably. So இது மக்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது இந்த டெலகிராஃப் சிஸ்டம் கம்மி பண்ணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ண ஒரு சிஸ்டம் தான் என்னென்னா டெலகிராஃப் சிஸ்டம். ஸோ இப்போ இருக்கிற நம்மளுக்கெல்லாம் ஜென்ரேஷன்ஸ்க்கெலாம் டெலகிராஃப்னால் என்னன்றதே தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க டெலகிராஃப் மெத்தட், அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேட்டு பாருங்கள். Next 1876, so Alexander Graham Bell invented the telephone. Clear? Next in the year 1895 they introduced the wireless telegraphy. So wireless communication 1895, in the year 1895 they Bose introduced the wireless telegraphy. And next in the year 1936 John Logie Bird introduced the television broadcaster. So 1936ல தான் டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் introduce பண்ணாங்க. Next in the year 1955 first radio fax transmitted across continent. So இந்த fax சிஸ்டத்தை introduce பண்ணனாங்க. ஸோ இந்த ஃபேக்ஸ் டிரான்ஸ்மிட்டட் சிஸ்டத்தில் மெயினாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபைல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபைலை ஈஸியாக மாற்றுறதுக்கு இந்த சிஸ்டம் யூஸ் ஆச்சு. ஸோ இந்த இயர் 1968 ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கேம் இன் டு தி எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்டர்நெட்டை ஃபஸ்ட்டு 1968 தான் இந்த இயர் 1968 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு யார் இது பண்ணாங்க அப்படின்னா, யூஎஸ் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இதை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதை யூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஃபைலை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்நெட் அதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த இயர் 1975 ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெவலப்டு. ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸை டெவலப் பண்ணாங்க இந்த இயர் 1975. கிளியர்? நெக்ஸ்ட் இந்த இயர் 1989 to 91
Berners-Lee invented the World Wide Web. That means WWW. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் என்ன அப்படின்னா WWW சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த வேர்ல்டு வைடு வெப்போட அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த யூடியூப் எல்லாமே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், நான் பேசுகிறத நீங்கள் எங்கேயோ இருந்து கேட்க முடியுது. ஸோ இதெல்லாம் எதால் முடியுது அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப்புன்றனால தான் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த யூடியூப் எல்லாமே. கிளியர்? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான். இது எதில் நீங்கள் எதுவுமே வந்து மெமரைஸ் பண்ணணும், உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது எதுவுமே நம்ம மெமரைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் கம்யூனிகேஷன்னா என்ன, இதுக்கு முன்னாடிலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றது தெரியறதுக்காக மட்டும்தான் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டாக. ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இது என்ன அப்படின்னா இது ஒரு 3 டைப்ஸ் இங்கே வந்து பிக்சர்ஸில் இருக்குது. இது வந்து டைப் 1, இந்த சிஸ்டம் வந்து டைப் 1, இது வந்து டைப் 2 அண்ட் திஸ் ஒன் இஸ் தி டைப் 3. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் லிங்க். ஸோ இது என்ன மாதிரியான லிங்க்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் லிங்க். மோடம் அதாவது என்னென்னா இப்போ நான் இருக்கேன், ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சென்ட் பண்ணேன் அப்படின்னா அது பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் லிங்க். நான் ஒரு ஆள் என்னோட இன்ஃபர்மேஷனை இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும், ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் நான் அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணினேன் அப்படின்னா அது பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் லிங்க். இதே இது செகண்ட் பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோடம் தான் இந்த சைடில் இருக்குது. பட் இந்த சைடில் பார்த்தோன்னா ஒரு 4 மோடம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் கம்யூனிகேஷன் லிங்க். இது என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம சன் டிவி ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த சன் டிவியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சேனல் ஏதோ ஒரு நாடகம் ஏதோ சீரியலோ ஏதோ ஒன்று வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அது என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். வேறு இடத்துலேருந்து ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணுறோம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து நிறையா பேர் பார்க்குறாங்க. ஸோ பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் கம்யூனிகேஷன் லிங்க். And third one is the multi-point to multi-point communication link. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா multi-point to multi-point communication link தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பக்கம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்டர்நெட்டில் ஏதோ ஒன்று ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரே நேரத்தில் அட் அ டயத்தில் நான் 2 to 3 திங்ஸை வந்து நான் என்னால் பண்ண முடியும். ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி அங்கிட்டு ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் நிறையா பேருக்கு நான் அட் அ டயத்தில் ஒரு ஃபைலை வந்து சென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே மல்டி பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் கம்யூனிகேஷன் லிங்க் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நம்ம கம்யூனிகேஷன்றதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 விஷயம் இருக்குது. கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி வயர்டு கம்யூனிகேஷன். ஸோ இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் பார்ட். இது வந்து ஸோ இப்போ நான் பார்த்தது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு தான். நெக்ஸ்ட் we are going to discuss about the modulation. இதுதான் நம்மளோட இப்போ மெயின் டாபிக். மாடுலேஷன்னா என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம பேசுகிறேன், இப்போ நான் வந்து பேசுகிறேன், என்னோடய வாய்ஸ் சிக்னல் வந்து எவ்வளோ ஹெர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 kHz வந்து இருக்கும். ஓகே. ஸோ எவ்வளோ kHz வரைக்கும் இருக்குன்னா மேக்ஸிமம் 3 kHz வரைக்கும் இருக்கும். பட் நம்மளோட ஆடியபிள் ஸ்பெக்ட்ரம் நம்மளால் கேட்கும் திறன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 Hz to 20,000 Hz வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 20 Hz to 20,000 kHz வரைக்கும் அந்த வேல்யூவோட நம்மளோட வாய்ஸ் சிக்னலை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட வாய்ஸ் சிக்னல் வந்து எப்படின்னா ரொம்ப 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 லோ சிக்னல். உங்களுக்கே பார்த்தா தெரியும் இது 3 kHz. பட் நம்மளோட ஆடியபிள் ஸ்பெக்ட்ரம் வந்து 20 Hz to 20 kHz. ஸோ இந்த வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணுறப்பே தெரியும் நம்மளோட வாய்ஸ் சிக்னல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப லோவான ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஆனால் நான் இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு நான் கிளாஸை எடுக்கிறேன். ஓகேவா? நீங்களும் எங்கெங்கேயோ இருந்து என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க.
உங்களால் என்னோட எந்த ஒரு இதுவும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நான் பேசுகிற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் ஆகுது. ஓகேவா? ஆக்சுவலாக என்னோட வாய்ஸ் சிக்னல் வந்து ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி, அப் டு 3 kHz தான் இருக்க போகுது. இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம பேசுகிற ஒவ்வொரு ஆளுக்குமே நம்மளோட கிலோஹெர்ட்ஸ் எவ்வளோ தான் இருக்க போகுது? அப் டு 3 kHz, மேக்ஸிமம் அப் டு 3 kHz வரைக்கும் தான் இருக்க போகுது. அப்போ நம்மளோட லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல், என்னோட சிக்னல் ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி, நம்ம கேட்குறதே மினிமமே 20 ஹெர்ட்ஸ்லேருந்து தான் நம்ம கேட்க முடியும். ஸோ இதை எப்படி நீங்கள் டிஸ்டன்ஸில் இருந்து இதை கேட்க முடியும் அப்படின்ற ப்ராசஸ் தான் வந்து என்னென்னா மாடுலேஷன். அந்த மாடுலேஷன்ற டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எங்கெங்கே இருந்தாலும் நம்மளால் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்க முடியுது. ஓகேவா? அந்த டெக்னிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2 வேர்டு வந்து இந்த இடத்துல நம்மளோட புக்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா பேஸ் பேண்ட் சிக்னல், இன்னொன்று வந்து கேரியர் சிக்னல். இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் பேஸ் பேண்ட் சிக்னல்னால் என்னன்றதை சொல்கிறேன். நம்மளோட வாய்ஸ் சிக்னல் சொன்னேன்ல, அந்த வாய்ஸ் சிக்னலுக்கு தான் நம்மளோட புக்கில் வந்து பேஸ் பேண்ட் சிக்னல்ன்ற டேர்மை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கேரியர் சிக்னல்னால் என்ன அப்படின்னா, என்னோட சிக்னலை ஒரு கேரியர் யூஸ் பண்ணி அதில் வச்சு உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ஈஸியாக புரியணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒரு டிஃபன் பாக்ஸில் என்ன எடுத்துகிட்டு போவோம்? லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த லஞ்ச் பாக்ஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு லஞ்சும் கொண்டு போக, எந்த சாப்பாடுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது? கொண்டு போக முடியாது. ஸோ நம்மளோட சாப்பாடை கொண்டு போகிறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நம்மளோட டிஃபன் பாக்ஸ் கேரியர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த டிஃபன் பாக்ஸ் கேரியருக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சாப்பிட்ற ரைஸ்லேருந்து எல்லாத்தையும் வச்சு கொண்டு போகிறோம். கிளியர்? ஸோ அது மாதிரி நான் பேசுகிற சிக்னலை உங்களுக்கு டைரெக்டாக சென்ட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்படி ஒரு ரைஸுக்கு ஒரு கேரியர், டிஃபன் பாக்ஸ் கேரியர் தேவைப்படுதோ, அதே மாதிரி நான் பேசுகிற என்னோட சிக்னலுக்கு ஒரு கேரியர் தேவை. சரிங்களா? ஸோ அதுதான் கேரியர் சிக்னல். ஸோ அந்த சிக்னலை வச்சு அனுப்புறதுக்கு இன்னொரு எனக்கு தேவைப்படுதுல, தட் இஸ் கால்ட் அஸ் கேரியர் சிக்னல். ஸோ இந்த 2 டேர்முக்குரிய மீனிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். பேஸ் பேண்ட் சிக்னல்னால் என்னன்றது புரியணும், கேரியர் சிக்னல்னால் என்னன்றது உங்களுக்கு புரியணும். ஸோ இது உங்கள் புக்கில் இருக்குது. ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் இந்த லோ ஃப்ரீக்வன்சி பேஸ் பேண்ட் சிக்னல், என்னோட சிக்னல் தான் வந்து இன்புட் சிக்னல். ஸோ என்னோட சிக்னலுக்கு இன்னொரு பேர் என்ன? பேஸ் பேண்ட் சிக்னல் இஸ் சூப்பர் இம்போஸ்டு ஆன் டு ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல். அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட இன்புட் சிக்னலை ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல், இந்த கேரியர் சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலாக இருக்கும். சரியா? நான் பேசுகிற இன்புட் சிக்னல் எப்பயுமே லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஆனால் நான் வச்சு அனுப்புகிற கேரியர் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலாக இருக்கும். எப்படி நம்ம வந்து டிஃபன் பாக்ஸு தாங்கிறதுக்காக நம்மளோட கேரியர், டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் கேரியர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ, அது மாதிரி நான் அனுப்ப போகிற சிக்னலுக்கு யூஸ் பண்ணுற கேரியரோட ஃப்ரீக்வன்சி எப்பயுமே எப்படி இருக்கும்? ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து மறக்காது. ஸோ சூப்பர் இம்போஸ், என்னோட இன்புட் சிக்னலை ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலில் சூப்பர் இம்போஸ் பண்ணி அனுப்புகிற அந்த ப்ராசஸை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா மாடுலேஷன். ஸோ நான் இந்த லைனை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஏன் இந்த இடத்துல லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறேன்? இப்போ நான் கிளாஸில் இருக்கேன், நான் கிளாஸில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிறப்ப எனக்கு எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டெக்னிக்ஸும் தேவையில்லை. நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறதுக்கு எந்த ஒரு டெக்னிக்ஸும் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? நான் பேசுகிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். ஸோ அது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஏன்னா நம்ம ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கோம். ஸோ ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம எந்த ஒரு டெக்னிக்ஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இப்போ நம்ம இருக்கிறது லாங் டிஸ்டன்ஸு. நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க. ஸோ இது என்னதுன்னா லாங் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு டெக்னிக்ஸ் வேணும். அந்த டெக்னிக் தான் என்னென்னா மாடுலேஷன். அப்போ அந்த மாடுலேஷன் டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம்? The low frequency baseband signal, that means my input signal is superimposed onto high frequency radio signal, and that process is called as modulation.
இப்போ உங்களுக்கு புரியுன்றது நான் நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாடுலேஷன் ப்ராசஸ் எ வெரி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் கால் கேரியர் சிக்னல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னோட கேரியர் சிக்னல் எப்படி இருக்கும், வெரி ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அந்த கேரியர் சிக்னலுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, தட் இஸ் ரேடியோ சிக்னல். இஸ் யூஸ் டு கேரி த பேஸ்பேண்ட் சிக்னல். அந்த ரேடியோ சிக்னல் தான் என்னோட பேஸ்பேண்ட் சிக்னலை கேரி பண்ணிட்டு வரப்போகுது. As the frequency of the carrier signal is very high, ஸோ என்னோட கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஹையாக இருக்கிறப்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு என்னோட சிக்னலை ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும் விதவுட் எனி லாஸ். எந்த ஒரு லாஸ் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். த கேரியர் சிக்னல் இஸ் யூஸ்வலி எ சைன் வேவ் சிக்னல். ஸோ என்னோட கேரியர் வேவ் எப்பயுமே எப்படி இருக்கும்னா சைன் வேவாக இருக்கும். நான் பின்னாடி உங்களுக்கு அந்த சைன் வேவ் சிக்னல் பற்றினா நிறையா சொல்லுவேன். Also, the carrier signal will be more compatible with the communication medium like free space and can propagate with greater efficiency. ஸோ இதில் இன்னொரு மெயின் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும், இந்த கேரியர் சிக்னல் வந்து ஜஸ்ட் என்னோட இன்புட் சிக்னலை உங்களுக்கு தூக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்க போகுது, அவ்வளோதான். பட் அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குமானா இருக்காது. ஸோ அடுத்து இப்போ உங்களோட புக்கில் ஒரே ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சைனசாய்டல் கேரியர் வேவ்க்கான ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே ஈக்கு கீழே சி கொடுத்துருக்காங்களா, இங்கே ஏன் சி கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் எ கேரியர் வேவ், ஓகேவா? அதனால தான் சி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இசி சைன் 2π VCT + π. இங்கே வந்து இந்த இசி கேபிட்டல் இசின்றது வந்து என்னென்னா ஆம்ப்ளிடியூட் அண்ட் விசின்றது வந்து ஃப்ரீக்வன்சி அண்ட் பை ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபேஸ். ஆக்சுவலாக இந்த மாடுலேஷன்ஸை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தி ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தி ஃபேஸ் மாடுலேஷன். So modulations are classified into 3 types. One is the amplitude modulation and next one is the frequency modulation and third one is the phase modulation. ஸோ நம்மளோட இந்த வீடியோவில் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்னா என்னன்றது மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்னா என்ன, ஃபேஸ் மாடுலேஷன்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ now we are going to discuss about amplitude modulation and we can simply say as AM. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து பேஸ் ஈக்குவேஷன், ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் கேபிட்டல் இசி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொன்னேன், ஆம்ப்ளிடியூட், அண்ட் விசி வந்து ஃப்ரீக்வன்சி அண்ட் பை இஸ் த இனிஷியல் ஃபேஸ். So see the definition, if the amplitude of the carrier signal is modified in proportion to the instantaneous amplitude of the baseband signal, then it is called amplitude modulation. So amplitude modulationன்றது என்ன அப்படின்னா, என்னோட கேரியர் சிக்னல் தான் வந்து என்னோட இன்புட் சிக்னலை தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது, ரீச் பண்ண வைக்க போகுது. ஸோ அப்போ ரீச் பண்ணுறதுக்காக சில சேஞ்சஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த கேரியர் சிக்னலால் என்னோட இன்புட் சிக்னலை சூப்பர் இம்போஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆம்ப்ளிடியூடை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், மாடிஃபை பண்ணி கேரியர் சிக்னலில் சூப்பர் இம்போஸ் பண்ணி அந்த சிக்னலை உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? அந்த மாதிரி ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். டெஃபினிஷன் பாருங்கள், இஃப் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கேரியர் சிக்னலில் இருக்கிற ஆம்ப்ளிடியூடை மட்டும் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு அனுப்புறது தான், ஓகேவா? இஃப் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கேரியர் சிக்னல் இஸ் மாடிஃபைட் இன் ப்ரொபோர்ஷன் டு த இன்ஸ்டன்டேனியஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி பேஸ்பேண்ட் சிக்னல். பேஸ்பேண்ட் சிக்னல்ன்றது என்ன, என்னோட இன்புட் சிக்னல். ஸோ என்னோட இன்புட் சிக்னலில் ஆம்ப்ளிடியூடை மட்டும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். Here, the frequency and the phase of the carrier signal remains constant. இந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஆனால் ஃப்ரீக்வன்சியும் அதோட ஃபேஸும் என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. என்னோட கேரியர் சிக்னலில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி அப்படியே தான் இருக்க போகுது, ஃபேஸும் அப்படியே தான் இருக்க போகுது. பட் எது மட்டும் மாறும், ஆம்ப்ளிடியூட் மட்டும் மாறும். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது ரெண்டு இடத்துல, ஒன் இஸ் ரேடியோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டிவி ப்ராட்காஸ்டிங். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சிக்னல்ஸ் வந்து ரீச் ஆகுது. ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் என்ன நடக்குது, ஆம்ப்ளிடியூட் என்னோட பேஸ்பேண்ட் சிக்னல் இஸ் நத்திங் பட் இன்புட் சிக்னல். அந்த இன்புட் சிக்னலில் ஆம்ப்ளிடியூடை மட்டும் ரெடியூஸ் பண்ணி, ஓகேவா, ஆம்ப்ளிடியூடை மட்டும் மாடிஃபை பண்ணி, ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் எல்லாமே சேமாக இருக்கும், அதை மட்டும் மாடிஃபை பண்ணி என்னோட கேரியர் சிக்னலில் நம்ம வச்சு
டிரான்ஸ்மிட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் என்னென்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். Okay, see that diagram so that you can understand very easily. So இதுதான் வந்து baseband signal, that means my carrier signal. Sorry, baseband signal means input signal. இது வந்து low frequency இருக்கும். ஓகேவா? கேரியர் சிக்னல்ன்றது எப்பயுமே எப்படி இருக்கும்னு சொன்னேன், ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அதனால தான் இந்த டயக்ராமில் இப்படி ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. இது ஒரு சைன் வேவ். திஸ் இஸ் சைன் வேவ், யூ நோ வெரி வெல். அண்ட் நம்மளோட இன்புட் சிக்னல் தான் வந்து என்னென்னா இந்த பேஸ்பேண்ட் சிக்னல். கேரியர் சிக்னல் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த தேர்ட் டயக்ராம் சொல்லியிருக்காங்க, அதுதான் என்னென்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். இந்த இருக்குது, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மினிமம் ஆம்ப்ளிடியூட். அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னதுன்னா மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு. ஸோ இந்த மாதிரி ஆம்ப்ளிடியூடை நம்ம என்ன பண்ணி இது பண்ணுறோம், மாடிஃபை பண்ணி கேரியரில் வச்சு சென்ட் பண்ணுறோம் இந்த ப்ராசஸில். Next, we are going to discuss about the advantages of amplitude modulation. There are 3 advantages in amplitude modulation. One is easy transmission and reception. Easier transmit பண்ணலாம் சிக்னலை, easier receive பண்ணவும் செய்யலாம். lesser bandwidth requirements. ஸோ நம்ம இன்னும் பேண்ட்வித்னா என்னன்றதை பார்க்கல. ஸோ இனிமேல் வர வீடியோஸில் பேண்ட்வித் பற்றி பேசுவோம். ஸோ இதில் வந்து பேண்ட்வித் வந்து லெஸ்ஸாக தான் தேவைப்படுது. அண்ட் தேர்ட் ஒன், லோ காஸ்ட். அண்ட் சம் ஆஃப் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் தி நாய்ஸ் லெவல் இஸ் ஹை. இதில் வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கேட்கலாம், நாய்ஸ்னால் என்ன, ஏன் இந்த இடத்துல நம்ம நாய்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நம்ம கிளாஸில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கோம். இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒரு 4-5 பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பையன்கிட்ட ஒரு 4 பேர் 5 பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் பேசுகிறதும் அந்த பையனுக்கு புரிய போகிறதில்ல, அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒரே பர்சன்ட்ட கன்வே பண்ணுற மெசேஜும் அவங்களுக்கு புரிய போகிறதில்ல. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன மட்டும்தான் க்ரியேட் ஆகும் அப்படின்னா நாய்ஸ் மட்டும்தான் க்ரியேட் ஆகும். ஸோ அது மாதிரி இந்த ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் டெக்னிக்கில் நாய்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், லோ எஃபிஷியன்சி. ஸோ இதோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அண்ட் ஸ்மால் ஆப்ரேட்டிங் ரேஞ்சு. இதை வந்து ரொம்ப பெரிய லெவலில் ரொம்ப பெரிய இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாது. இதோட ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்மால். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் amplitude modulation and limitations of amplitude modulation. Just go through it in your book. If you have any doubt, just ask. Thank you, students.